அவர் இது என்ன நினைக்கிறாரோ அதை பேசி முடிச்சுட்டு தான் உட்காருவாரு. சரிங்களா? இருங்க, இருங்க, இருங்கம்பாரு அவரு. சார் திவாகர் சார், இருங்க சார், இருங்க சார்ன்னா, கேட்க மாட்டாரு. அவர் என்ன நோ நோ சொல்ல நோ 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 வந்தாரோ, அதான் கட கட கடன்னு சொல்லி முடிச்சுட்டு நான் பதிவு பண்ணிட்டேன். என் வேலை முடிஞ்சுச்சு. சிஸ்டர் ம். நீங்க அங்க மட்டும் சனிக்கிழமை கிடையாது. சனிக்கிழமை எபிசோட்ல வேணாம் அதை பத்தி பேச வேணாம், நான் அமைதியா இருக்கும்போது கூட சண்டே எபிசோட்ல ரெஜிஸ்டர் பண்ணாரு அவரு. கரெக்ட். எஸ். ரெஜிஸ்டர் மண்ண இல்ல சும்மா ஒவ்வொரு ப்ரோ ப்ரோ அவங்க கேமராலயும் மட்டும் இல்லைங்க ப்ரோ. ரெஜிஸ்டர் இல்ல பண்றாரு இல்ல ப்ரோ. ஒரே 10 நிமிஷம் கேமரா இம்மா இருந்தா ஒரு 10லயும் நிமிஷம் ஒரு பண்றாரு. நிமிஷம் இமாத் ப்ரோ அது கரெக்டா கொண்டு வந்து ஃபிட் பண்ணாரு பாத்தீங்களா அந்த நிழல் டாஸ்க்ல எந்த இடத்துல கொண்டு வந்து அது சொல்றது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில கூட என்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசிட்டு இருந்தாருன்ற மாதிரி கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணாரு பாத்தீங்களா? ஆமா, அதாவது சாட்டர்டே எபிசோட்ல சொல்றாரு, சார் நான் 2 பேர்த்த பத்தி சொல்லணும் சார், என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சார், என்ன தூங்க விட மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னா அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, சண்டே எபிசோட்ல நிழல்ல அந்த என்னது நிழல் ஏதோ டாஸ்க் டாஸ்க் அந்த நிழல் பேசும்போது டாஸ்க் அதுல கொண்டு வந்து அந்த பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. ப்ரோ ஆனா அங்க நோட் பண்ணுங்க, அங்க என்ன பேசுறாரோ சண்டை போட்ட அப்பவே வந்து கேமரால பேசுறாரு, உள்ளே பேசுறாரு வீட்டுக்குள்ளேயே. ஏங்க அது 3 இது இப்ப கேமரா இல்லைங்க, பேசுறாரு. ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம தாங்க சொல்லிட்டு இருக்கோம், இந்த மனுஷன் கரெக்டா ஃபர்ஸ்ட் பாத்ரூம் கேமரால தான் பேசிட்டு இருந்தாரு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நேரா போயிட்டு கேமரால போயிட்டு அங்க போய் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுவாரு. திஸ் இஸ் திஸ் LHS ஈக்குவல் டு RHS அப்படின்பாரு. அப்புறம் அப்படியே அங்கிருந்து இப்ப இந்த கேமரா, இப்ப இங்க இருந்து அந்த கேமரா அப்படின்னு எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பார்வதியே வந்து இவரை பார்த்துதான் வந்து கத்துட்டாங்க நினைக்கிறேன். பார்வதியே வந்து இவரை பார்த்துதான் கத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி கேமரா பேசுறது நினைக்கிறேன். இல்ல நேத்து ஒண்ணு சொன்னாரு, அதை சொன்னீங்கன்னா எல்லாம் நெஞ்சு பிடிச்சு உட்காந்துருவீங்க. என்னது? நேத்து வந்து நான் மக்கள் பிரதிநிதியா வீட்டுக்குள்ள இருக்கேன், எனக்கு வந்து இங்க சோறே தரமாட்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ஐ எம் த மக்கள் பிரதிநிதினு ஒரு போஸ்ட் சொன்னாரு ஒரு வீடியோல. நான் நினைச்சேன் கமல்ஹாசனுக்கு வந்து நிலைமையை பாருங்கடா இப்படி அப்படின்னு சொல்லி நான் அபிக்கு அதை காமிச்சு வச்சிருக்கேன் அந்த வீடியோவை. அதைத்தான் ரசியா இல்ல ரசியா அதைத்தான் வந்து பிரவீன் வந்து முடிச்சு விட்டாரு 2 நிமிஷத்துல. நீங்க என்ன ரிஜிஸ்டர் பண்றீங்க போங்க அங்கிட்டுன்னு பிரவீன் ராஜ் வந்து. இன்னொரு ஒகேஷனும் வந்து நேத்து பார்வதி அவரும் பேசிட்டு இருக்க போகும்போது அரோரா பத்தி கொண்டுட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணார்ல, அதுவுமே அங்க அதுவுமே வந்து பெர்ஃபெக்ட்டான ஸ்பேஸ்ல வந்து எங்க ரெஜிஸ்டர் பண்ணணுமோ he does that very well I think. அடுத்த வாரம் நான் நாமினேஷன்ல வாட்டர்மெலன் எல்லாம் குத்துவாங்க கண்டிப்பா. 10 வட்டாவது மாத் ப்ரோ. சாச்சா இல்ல அது இப்ப கேட்டா இன்ட்யூஷன் சண்டே தான் வரும் நமக்கு. இன்ட்யூஷன் சண்டே தான். இல்ல ப்ரோ இப்பயே நீங்க சொல்லுங்க, இப்ப சொன்னாதான் கரெக்டா இருக்கும். நீங்க சண்டே சொல்றது என்ன இப்ப சொல்லுங்க. இப்ப ஒரு சண்டே நைட் ஸ்பேஸ்ல தான் இன்ட்யூஷன் கரெக்டா வரும், எனக்கு என்னன்னு தெரியல. சண்டே நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கும் போது தான் இன்ட்யூஷன் வரும். கரெக்ட். ஆமா. ஆனா எனக்கு இன்னைக்கு எப்படி கோவம் தெரியுங்களா, அந்த டாஸ்க்ல வினோத் வந்து ஜெயிச்சாரு, அவர் வந்து அது ஒரு என்ஜாய் பண்றாரு, இவர் உள்ளுக்கண்டு இதெல்லாம் தவிர வேலை அப்படிங்கிறாரு பாட்டம்லன்னு. இவரும் சைலண்டா எல்லாமே பண்றாருங்க. இவர் பண்ணலன்னா சொல்லவே முடியாது. இவரும் சைலண்டா எல்லாமே தான் பண்றாரு இவரு. வாட்டர்மெலன் இல்லங்க அதெல்லாம் என்ன பண்றாங்க, அதுல இவங்க என்ன அங்க அந்த 3 பேர் மார்க் பண்ணாங்கன்னு சொல்றோம்ல, அந்த 3 பேருமே அவங்க மார்க் பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த 3 பேருமே இவரால அஃபெக்ட் ஆனவங்க தான். 3 பேருமே இவங்களால அஃபெக்ட் ஆனவங்க தான். வினோத் கூட நடுவுல எத்தனையோ வாட்டி வாட்டர்மெலனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு, அவருக்காக வந்து நின்னுருக்காரு. ஆமா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்றேன். ஓகே, அவர் ஏன் லாஸ்ட் வீக் கூட நின்னாரு அவரு. அதுக்கப்புறமேட்டு தான் அங்க இருந்து தான் அவர் வந்து உனக்கு எவ்வளவு பண்ணாலும் நீ இப்படிதான் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி அவரும் நோந்துட்டாரு அங்க இருந்து. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வாட்டர்மெலனுக்கு அகைன்ஸ்டா எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இவரும் ப்ரோவோக் பண்றாரு, அவரும் ப்ரோவோக் தான் பண்றாரு. எல்லாம் ப்ரோவோக் பிக் பாஸ்னாலே அதானே. அந்த 3 பேரும் காலையில அத எப்படி கேப்டலைஸ் பண்றாங்கங்கிறது தான் மேட்டர். அவருக்கு அந்த பனியன் ஒண்ணு தொடச்சிட்டாருங்க, யாராவது வாங்கி கொடுத்து அனுப்புங்க ஒரு பனியனை. தென்றல் சொன்ன மாதிரி அந்த மாக் பின்னாடி நின்று அவங்க 3 பேர் டான்ஸ் ஆனது கொஞ்சம் பாக்குறதுக்கு என்டர்டெயின்மெண்டா தான் இருந்துச்சு. அவரை எதுவும் நோண்டல, அவரை பிடிச்சி நோண்டல, அவர் எதுவும் பண்ணல. அவங்க பாட்டு அவங்க பண்றாங்க, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதை எடுத்துட்டு இவர் பெருசா டாபிக்கா பேசிட்டு அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வீட்டுல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்கு ஃப்ரீடம் வேணும், என்னை பத்தி யாரும் பேசக்கூடாது, நான் எது வேணாலும் பண்ணுவேன், யாரும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னாக்கா பின்ன எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தேன்னு தான் நான் கேட்பேன். இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு விஷயம், இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா 3வது மனுஷன் ஒருத்தன் போனால் நீ வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. இப்போ அப்படின்னு பார்த்தா நமக்கு இங்கே ரைட்ஸ் கிடையாது, நாமளே இங்கே ஸ்பேஸ் போட்டு நம்ம வந்து பேசக்கூடாது. கரெக்டா? நாளைக்கு அவர் நம்மளை கேட்பார்ல, என்னை பற்றி ஏன் பின்னாடி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் நாளைக்கு நம்மளை கேட்டார்னா, அப்போ டிவில பாக்குற நாம வந்து இங்க ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு நம்ம ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா, அங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அங்க வேற அவங்களுக்கு வேற என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, அதுதான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அதான் பண்ணுவாங்க அவங்க.
பிக் பாஸ்னாலே அதுதானே. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் சப்ப மேட்ரு. ஆனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்க பாருப்பா, நம்ம வந்து நேத்தே சொல்லியாச்சுல, என் பேச்சுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னாக்கா, அப்போ வாட் ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் இஸ் என்னோட லைனை கிளியர் பண்ணுங்க. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யாருமே என்ன எந்த எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு 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 விஷயத்த அவர் 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 ஃப்ரீ பண்ணிக்கிறார்ல. எனக்கு இந்த ஃப்ரீடம் வேணும், என்னை பற்றி யாரும் பேசக்கூடாது, எனக்கு யாரும் இதை கேட்கக்கூடாது, நான் வந்து என் வழியில் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு வந்து நடிப்பு தான் உயிர் மூச்சு. சரியா, ஒத்துக்கிறோம், அது கொஞ்சம் ஆக்டிங்காவது பண்ணு, நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் ரசிக்கிறோம், இல்லைன்னே சொல்ல மாட்டோம், உன்னை நாங்கள் கண்டிப்பாக ரசிக்கிறோம், அதுக்கு நடி. அந்த சீன் எப்பேற்பட்ட சீன், அது வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல அது அப்படியே இருந்துச்சு ப்ரோ. இது ஆக்சுவலா அந்த ரீல்ஸ் நான் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரோ போலான்ட்டு இருந்தேன். எனக்கு வந்து கடிப்பான்னு சொல்லிட்டு போடாமலே விட்டேன். அது வந்து ஏய் சாம்பு மோனே, ஏய் நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான், ஏய் என்னைய ரேக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எவ்வளோ எப்படி பண்ணாரு அது. அது ஒர்க் அவுட் பண்ணி அவர் பாடி எவ்வளவு சேஃபா வச்சு எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. அதுவும் அந்த இடத்துல அந்த இத்தனைக்கும் அங்க நிக்கிறவனுங்க எல்லாம் பாடி ஃபுல்லா வந்து 6 பேக்ஸோட இருப்பானுங்க அந்த படத்துல. அவ்வளோ இது பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த இடத்துல ஒரு பாட்டு வேற போடுவாங்களே, ஐயோ சரியான பாட்டு அது. கில்லி பாட்டு ப்ரோ. கில்லி பாட்டு கரெக்ட். அது ஏத்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுவானுங்க. அதெல்லாம் அவ்வளோ பாக்குறதுக்கு அப்படி இருக்கும். இவர் வந்துட்டு இங்க சொல்லும் போது சத்தியமா காண்டாவாதான் மிஸ் பண்ணிட்டீங்க. வினோத் அங்கேயே சொல்லிருப்பாரு, அங்க என்ன 6 பேக்ஸா இருக்குன்னு அங்கேயே கேட்டிருப்பாரு வினோத். வினோத்துக்கு 6 பேக் இருக்குங்க. வினோத்துக்கு அழுவணும்னாலும் ஒரே ரியாக்ஷன் தான் தராரு, லவ் பண்ணனாலும் ஒரே ரியாக்ஷன் தான் தராரு, எல்லாத்துக்குமே ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்குறாரு. அந்த லெஃப்ட் கையும் ரைட்டு கையும் காதுலேருந்து கீழே அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். பாக்கியராஜோட ஃபேனாக இருந்திருப்பாரு மேபி. வெறும் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் மட்டும்தான் பண்ணுறாரு. யோ பேசியா அது வேற பாடி லாங்குவேஜ் பண்ணி எங்களை என்டர்டெயின் பண்ணவை. வெறும் வாயில் ஏதாவது ஒன்று பேசிட்டு அந்த கையை மட்டும் மேலேந்து கீழே அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் பண்ணிருந்தா. இல்ல சீசன் 7ல சத்யான்னு ஒருத்தன் சட்டை இல்லாம இப்படிதான் சுத்திட்டு இருந்தான். அப்ப அவனையே 8ல அவனையே கலாய்ச்சாங்க. அவன் 6 பேக் வச்சு ப்ராப்பரான பாடி கட்டுமஸ்தா இருப்பான் ஆளு. அவனையே செம ஓட்டுனானுங்க. இது பாடி போடுற அளவுக்கு பாடி தொங்கி போய் கிடக்கு. இல்ல நாம அந்த அளவுக்கு பேச வேண்டாம். பாடி ஷேம்லாம் பண்ணல. ஓகே அவர் பண்றாரு. நான் என்ன சொல்றேன், நீ ஆக்டர், ஓகே, நீ எங்களை ஆக்டர்னு நீ வந்து நம்ப வைக்கணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நீ பண்ணு, நாங்க நம்புறோம். ப்ரோ இப்போ உள்ள ட்ரெண்ட் வந்து பண்றதெல்லாம் நாங்க ஆக்டிங் நாங்க எடுத்துக்க மாட்டோம். இப்போ உள்ள ட்ரெண்ட் வந்து டேட் பாடி தான். சோ அது அவட்ட இருக்கு. அந்த மழைத்துளி சங்கமம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. செம்மையா சிரிச்சேன். நான் எப்படி கவுண்டர் சேர்ந்தானே தெரியல. நான் சொல்றேனே, அந்த ஆளை ப்ரொவோக் பண்றது தப்பே கிடையாது. நான் ஓப்பனா சொல்லுவேன். தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ப்ரோ சிவா ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு ப்ரோ, பேச வந்தாரு. சொல்லுங்க சிவா, பேசுங்க ப்ரோ. இல்ல இன்னொன்னு வந்து நேத்து வந்து அஜய் வந்து ஒரு இது சொல்லியிருப்பாருல, நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க கேமராக்கு முன்னாடி. ஐ திங்க் யூ ஆல்சோ காட் குவைட் டிஃபென்சிவ் தேர். அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா போயிட்டாரோன்னு ஐ ஃபெல்ட். நம்மளை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க, நம்மளை இது கேமரால இருந்து இது பண்ண பாக்குறாங்கன்னு. ஐ திங்க் தட்ஸ் வை ஹி வென்ட் ஓவர். ஜஸ்டிஃபை பண்ணல, பட் இட்ஸ் இன்சிடென்ட் தட் லெட் அப் டு பி டிஃபரெண்ட். ஐயா எடிட்டட் வெர்ஷன் பாக்குற நமக்கே இவ்வளவு காண்டாகுதுன்னா அங்க லைவ்ல பாக்குறவங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? நீங்க லைவ்ல சொல்றீங்க, அங்க வந்து லைவ்னா வீட்டுக்குள்ள. இல்ல நாம லைவே எடிட்டட் வெர்ஷன் தான் பாக்குறோம். இல்ல அங்க ஒரு கேமராமேன் திவாகருக்கு அசைன் பண்ணிருப்பாங்கல்ல, யோசிச்சு பாருங்க அவன் நிலைமைய யோசிச்சு. அவன் ஆல்ரெடி பேப்பர் போட்டிருப்பான் 2 வாரத்துக்கு முன்னாடியே. இவன் போனதுக்கு அப்புறம் கூப்பிடுங்க வர்றேன். ஹலோ பிரபா வைன் ஷாப் ஓனர்களா, கடையப்ப சார் முடிவீங்க அப்படின்னு அந்த ஆளு கவுன்சிலர் கேட்க முடியல சார். அது இத்தனைக்கும் இதுல என்ன தெரியுமா கூத்து ரசிகா, அங்க வந்து எல்லாம் அந்த இப்போ இந்த இதுல உட்காந்துருப்பாங்கல்ல, இந்த ஐடில பிபிஓல உட்காந்துருப்பாங்கல்ல, காதுல மாட்டிக்கிட்டு எல்லாம் லைனா. ஆமா, அந்த மாதிரி தான் அங்க உட்காந்துருப்பாங்க கன்சோல்ல. புரியுதா? ஆமா, ஹெட்போன்ல வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அவனுக்கு வேற வழியே கிடையாது, கேட்டுதான் ஆகணும். அவன் பேசுறதெல்லாம் கேட்டுதான், வேற வழியே கிடையாது. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் ப்ரோ? அதுல மியூட் போடுற ஆப்ஷன் இருக்கும்ல? இல்ல, மியூட் போடுற ஆப்ஷன் இருக்கும்ல. சப்போஸ் அந்த ஹெட்போன்ல வால்யூம் கம்மி பண்ற ஆப்ஷன் ஒன்னு கொடுத்தா பரவாயில்லன்னு சொல்லலாம். பரவாயில்ல. இங்க எமிரேட்ஸ் ஃபிளைட் எல்லாம் ஒன்னு கொடுப்பானுங்க ஹெட்போன் ஒன்னு. ஏன்னா அது எல்லாத்தையும் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடறானுங்க சொல்லிட்டு 2 பின்னு வர மாதிரி ஒரு ஹெட்போன் கொடுத்துருப்பானுங்க எமிரேட்ஸ்ல எல்லாம்.
ஏன்னா அது யாருமே எடுத்துட்டு போக முடியாது எங்கேயுமே. இந்தா நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்க. அந்த மாரி இவனுங்க வால்யூம் கம்மி பண்ணி முக்கியமான விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணிருவானுங்கன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஹெட்ஃபோன் ஒண்ணு குடுத்து, கேட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. சம்பளம் வாங்குறல கேளு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கடா. அவன் நிலைமைய யோசிச்சு பாருங்க. சிக்கன் ப்ரோ இன்னொன்னு, நீங்க ஒருத்தங்கள பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவங்களோட பாடி லாங்குவேஜ், ஸ்பீக்கிங் ஸ்டைல்லாம் இது மிமிக் பண்ணுவீங்கல்ல. அப்ப ஐயோ அந்த கேமராமேனோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் பயமுத்தாதீங்க. அவர் வீட்ல போய் சீசன் பூரா பாக்குறோம் அவர் என்ன வீட்ல போகுது நம்ம அவர் நிலைமை. வீட்ல போய் இந்த அவங்க மாதிரி வீட்டுக்கு பேசினா போயிட்டு நடிப்பு அரைக்கண்டா. நீ போ வெளில துரத்தி விட்டுருவாங்க. ப்ரோ அவரு வெளியே வந்துட்டு நான் பண்ண ரீல்ஸ் எதுவுமே வரலன்னு சொல்லி இன்டர்வியூ கொடுப்பாரு பாருங்க. நிறைய வந்து இன்டர்வியூ வரவே இல்லைங்க மக்களே ஆமாங்க, அப்படின்னு. நான் கோடிக்கணக்கில் ரீல்ஸ் பண்ணேன். இங்க ஒண்ணுமே காட்ட மாட்டேன்னு இருக்காங்க. 1 ஹவர்ல எதுவுமே காணுமே. இதுக்கே எப்படின்றீங்களே, வெளில வந்தோடனே அவர் இன்டர்வியூ எடுக்க போறவங்க யாராருக்கும் அவங்கள அவர் எப்படி இது பண்ணுவாரு யோசிச்சு பாருங்க. தாத்தா தான் போவாருன்னு சொன்னாங்கல்ல. ப்ரோ இல்லையா? அவரோட ஐயோ தாத்தாலாம் போக மாட்டாரு. அவரோட நீங்க வேற. அவரோட ஃபேனே வந்து இப்ப 2 வாரம் தான் தாங்குவாருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. 2 அவங்களுக்கே வாரம் அவ்வளவு நம்பிக்கைனா ஃபேனே வந்து இமாத் ப்ரோ யாரு ஃபேனு? திவாகர் ஃபேன் ஆர்மி ஒருத்தர் வருவார் தெரியுமா? அவர் ஃபுல் பேரை வச்சுக்கிட்டு டாக்டர் டிகிரிலாம் வச்சுக்கிட்டு யாரு எங்க முதல் 2 இங்கயா? வாரம் வந்தாரு நம்ம கிட்ட பேசுவாரு. ஆர்மி விசிட் வந்தது ப்ரோ. ஓ ஆர்மி ஓகே விசிட் ஓகே வந்துச்சு. ஓகே. ஆ ஓ அவரே அவரே வந்து சொல்லிட்டாரு 2 வாரம் தாங்குவாருங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு. அப்படியா? இல்ல 2 வாரம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேல போவாரு. எனக்கு தெரிஞ்சு 50 டேஸ் பிளஸ் தான். பாப்போம். 50 டேஸ்க்கு மேல இருக்க டேஸ்லாம் கிரேஸ். என்ன காயத்ரி ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க போல இருக்குது வாட்டர் மெலனுக்கு. ஐயோ நாங்க வேற போட்டு துவைச்சிட்டு இருக்கேன் நீங்க. சத்தியமா இல்ல. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுக்கிறேன் இங்க. விஜய் சேதுபதி கிட்ட அவர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப இது பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் அப்படி இப்படிங்கிறாரு. ஆனா மெயினா எந்த பாயிண்ட்டுக்குன்னா, தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு தான் அங்க விஜய் சேதுபதி சொல்றாரு. ஸோ இன்னைக்கு வந்து காலையில வந்து அந்த யாரு பிரவீன், வினோத், பின்ன வந்து இன்னொருத்தர் கூட யாரு அவன் 3 பேரும் கம்ருதன் மார்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. சரி அவங்க வந்து திவாகர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து பண்றாங்க. அது வந்து they are entitled to do it. அவங்க வந்து பண்ணக்கூடாதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. அது தப்பும் இது கிடையாது. என்னடா? என்னங்க பேசுங்க. என்டைட்டில்மென்ட்க்குலாம் போயிட்டீங்க. அதாங்க உண்மை ஆக்சுவலி. ஏன்னா அவங்க பண்ணலாம். அது இவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, யாரு வாட்டர் மெலன் எப்படி எடுத்துட்டாருன்னா, விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, இவரை பிடிச்சி நோண்டாதீங்க, அவருக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்னங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொன்னதுனால, அட்ரா சக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் இறங்கிட்டாரு. ஏன்னா வாட நீங்க இவரோட ஸ்பீச் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வீக்கெண்ட்ல, மிஸ் இவன் என்ன கிள்ளிட்டான் மிஸ் இவன் அது பென்சில் கொடுக்க மாட்டேங்கிறான் மிஸ் அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாரு. வாரம் எல்லா வீக்கெண்ட்லயும் அதான் பண்றாரு அவரு. ஸோ இந்த டைம் அவர் அந்த ஒரு பாயிண்ட் சொன்னதுனால நமக்கு ஃபீல்டு கிளியர், நாம இனிமேட் ஆக்டிங் தான், நம்ம ஸ்கில் ஃபுல்லா ஆக்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்ல இறங்கிட்டாரு. சரி சீக்கிரமா இந்த வாட்டர் மெலன் டாபிக்கை க்ளோஸ் பண்ணுங்க. நம்ம ப்ரோ இந்த ஒரே டூட் நேஷனை பத்தி கொஞ்சம் பேசணும். ஒரே ஒரு இது கீழே ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, ஆபீஸ்க்கு லேட்டா வந்தா பனிஷ்மெண்ட் வந்து திவாகர் கேமராவா. ஏய் ஆமா சொன்ன மாதிரி சரியான இது இல்ல இது. இமாத் ப்ரோ டேக் பண்ணி போட்டிருக்காங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன தெரியுமா, நீங்க இன்கிரிமெண்ட்னு எவனாவது அங்க கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், பார்வதி இது கொடுத்துருவாங்க. எல்லாரும் 1 ஹவருக்கு முன்னாடி வந்துருவாங்க. ஏன் ப்ரோ கேமராமேன்ஸ்லாம் திவாகர் ஆமா ஏவி கட் பண்றோம் எப்படி அதாவது சொல்லுவாங்க bro? இங்க பாரு 10 நிமிஷம் லேட்டா வந்தா வாட்டர் மெலன் கொடுத்துருவோம், 1/2 மணி நேரம் லேட்டா வந்தா பார்வதி இது கொடுத்துருவோம். எப்படி அப்படின்னா ஒரு சில பேர் வீட்டுக்கே போக மாட்டேன், இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு. ப்ரோ திவாகர் ஏவி கட் பண்றவன் யார் அப்ப? அது ஏவி கட் பண்றதெல்லாம் அது மெயின். அதுக்கு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒருத்தன் அது ஃபுல்லா பார்ப்பான். ஒருத்தன் அந்த ஆடியோ கன்சோல் கேமரா அதெல்லாம் ஒருத்தவங்க பார்ப்பாங்க. கரெக்டா இங்க ஏதாவது முக்கியமான விஷயம் போகுது அப்படின்னாக்கா இங்க இருந்து அவங்க மெயின் கன்சோலுக்கு சிக்னல் தருவாங்க, கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சிக்னல் அங்க இருந்து அவங்க எடிட்டிங் அங்க இருந்து போகும். இல்ல அந்த ஏவி கட் பண்றவன நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. எத்தனை தடவை அதுல நடிப்பு அரக்கன்னு வரும்னு தெரியல. இல்ல ஸ்டேஜுக்கு வந்து பாத்துட்டு என்ன பாத்து சார் முக்கியமான வளரலன்னு சொல்ல போறாரு. சாம் ஒரு செக்மெண்ட்டை போட்டுற வேண்டியது, நடிப்பு அரக்கன்ட்டு சொல்லி அவர் மொத்தமா சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கோங்க எல்லாரும். இதே ஃபிக்ஸடு கேமராவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். இவனுக்கு எப்படின்னாக்கா அந்த கேமராவை வந்து சுத்தணும், லெஃப்ட்ல திருப்படா, ரைட்ல திருப்படா, மவுஸ் அந்த இது வச்சிருப்பாங்களா அந்த வீடியோ ட்ராக்கிங் வச்சிருக்காங்க. இல்ல அந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் அதெல்லாம் கரெக்டா நீங்க ஆக்டிவேட் பண்ணணும்ல அந்த இடத்துல. ஆமா ஒன்னு நோட்டீஸ் பண்றேலா, we are just giving what he actually wants, fame. அவ்வளோலாம் வர்த்தே இல்லை நம்ம இவ்வளோ அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு.
அவரு எக்ஸாக்ட்லி. ஷர்ட்லாம் கழட்டிட்டு ரீல்ஸ் பண்றாரு. அது கூட குடுக்க மாட்டீங்களா? எனக்கு அந்த ஷர்ட் கழட்டிட்டு ரீல்ஸ் பண்ணதெல்லாம் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஏன்னா, அந்த வீட்ல ஏதாவது இப்ப எல்லாமே தான் படுத்துட்டு இருக்கானுங்க பெட்ல. சட்டை இல்லாம தான் படுத்துட்டு இருக்கானுங்க. எந்திச்சு போறானுங்க, வரானுங்க. இவர் கழட்டுறதுனால அது பிரச்சனை அப்படிங்கிற மாரிலாம் தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். பட் ஆனா, அந்த இடத்துல யூனிஃபார்ம் போடணும்னு சொன்னதுக்கப்புறம் அவர் போட்டிருக்கணும். அது அது வந்து அவரு ஒத்துழைக்காம இருந்தது வந்து தட் இஸ் ராங். அந்த ராங் நான் சொல்றேன். ஆஸ் பர் அக்ரீமெண்ட் நீங்க கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு போம்போது, கேமரால ஒரு வாட்டர்லாம் வந்து கூட அந்த ஸ்பாட்ஸ் கூட அதுல விழுகக்கூடாது. இப்போ வாட்டர் பாட்டில்ல ஏதாவது விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அத நீங்க கிளீனே பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கேமரா வந்து கிளீனே பண்ணக்கூடாது. யாரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க. தே ஷுட் நாட் கிளீன் இட். இன்னைக்கு யாரோ ட்வீட் போட்டிருந்தாங்க இமாத் ப்ரோ. நேத்து அவர் பேசிட்டு அவரோட இது ஃபுட் வந்து இதுல ஆமா ஆமா கேமரால ஒட்டியிருக்கும். நேத்து துப்பிட்டு போனார்ல கேமரால. யாரு? யாரு துப்புவா? நம்ம வாட்டர் மெலன் தான். திவாகர் தான். அப்படியா? ஓ! இல்ல ப்ரோ, அது பேசும்போது ஆக்சுவலா வீட்டுக்குள்ள ஒரு இருக்கிறவங்களுக்கு ஸ்பிட் வந்து வீட்டுக்குள்ள கேமரால விழுந்துச்சு. அது வந்து இன்னைக்கு கேமராலயும் அதே கேமரால வந்து அதே இது அப்படியே இருக்குது. ஆமா. ஏன்னா அத கிளீன் பண்ணக்கூடாது. வீட்ல இருக்கிறவங்க they should not keep their hands on. அவங்க வந்து கேமராலாம் கிளீன்லாம் செய்யவே கூடாது. ஸோ அதுல அவங்க கைய வைக்கக்கூடாது. தட்ஸ் இட் இஸ் ராங். போன சீசன் ஒருத்தன் பட் கை என்னோட வச்சு பாயிண்ட் என்ன விளையாடுறாங்கல்ல. அப்படின்னா, அங்க பாருங்க நம்ம மனுஷன் சட்டையை கழட்டிட்டாரு பாருங்க லைவ்ல. படுத்துட்டாரு. யாரு? இங்க ஒண்ணு பேசுனாங்க பாத்தீங்களா சபரிய பத்தி? அத விட்டீங்களே நடுவுல. யாரு? யாரு? திவாகரன் பாரு டிஸ்கசிங். சபரி வந்து தேவையில்லாம போய் எஃப்ஜே கூட போய் சேர்ந்துட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு நல்ல மனுஷனா இருந்தாலும் அவங்க கூடலாம் சேரக்கூடாது. திவாகர் சொல்றாரு. அதுக்கு பாரு ஒருத்தன் கத்தி எடுத்து ஒருத்தன் எடுத்து கை குத்துனாலும் அதெல்லாம் கணக்கு கிடையாது. 5 பேர் சேர்ந்து குத்திட்டீங்க. அதான் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. டேய் சரி இருங்க நம்ம டூட் நேஷன்ல கேட்போம். அம்மா இன்னைக்கு எதுக்கு அவ்வளவு ஆக்ரோஷமா இப்படி லூசு மாதிரி அப்படின்னு என்னாச்சு? அது டூட் நேஷன்ல அவங்க நீங்க சொன்னதான் அம்மாவையும் சொல்லுங்க. அவரையும் தப்பா பேசிட்டாங்கல்ல அதனால. அக்காங்க. அம்மான்னு தான் சொல்லுவாரு. அம்மா மாதிரி அக்கான்னு கூப்பிடுறாரு. அது எப்படிங்க அம்மா மாதிரி அக்காவாவாங்க? சின்ன வயசா இருக்கறனால. ஓகே ஓகே ப்ரோ இதுக்கெல்லாமா ப்ரோ காரணம் கேட்பீங்க? ரைட். அதை விட சிவனே நின்று இந்த ரம்யா கொண்டு கொடுத்தாரு பாருங்க ப்ரோ, பாவம் ப்ரோ அது. ஆமாங்க. நான் என்னடா பண்ணேன்? அவளு லைஃப காப்பாத்துறேன்ட்டாங்க அவன். அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டான். உன்னையும் சேர்த்து வச்சு பேசுவாங்க. நாக் அவுட் பண்ணிட்டு போயிடும்னு சொன்னான் அவன். 1 ஹவர்ல ஆமா கரெக்டா ஆமா பீப் ஆமா போட்டாங்க ஆமா. அதுல. 1 ஹவர்ல பீப் போட்டான். வெளில போனலாம் பார்க்க மாட்டேன். குத்தி நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னா. உடனே சபரி "டேய் வார்த்தை விடாதடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஒரு நிமிஷம்ண்ணே அப்படின்ட்டு. ரெண்டு பேரையும் நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவேன். போன வாரம் தான் சொன்னாரு எங்க இருந்து உங்களுக்கு இந்த தைரியம்லாம் வருதுன்னு. இவனுங்க இன்னும் டூடுன்னு தானே கூப்பிட்டு இருக்கானுங்க. எஸ் டூட் அண்ணா. ஆமாமா, அதையுமே இன்னைக்கு போட்டு பதிவு பண்ணிட்டாரு வாட்டர் மெலன். அது கவனிச்சிங்களா? அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அவரு ரெஜிஸ்டர் பண்ண அவர் யாரும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சீசனா வின் பண்றவங்க எல்லாமே கேமரா முன்னாடி தான் போய் அழுகுறாங்க, கேமரா முன்னாடி தான் பேசுறாங்க. அது மட்டும் நீ விட்டுறாத, அதை மட்டும் பண்ணு அப்படின்னு யாரும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. கரெக்டா கஞ்சி குடிச்சாலும் சொல்லிடுறாரு. எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. ஆமா ஏதோ இது பண்றாராமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அவர் ஹோஸ்ட் பண்றாரு. அடுத்த சீசன் ரிவ்யூ பண்றேன்னு இந்த பக்கம் வந்துட போறாரு. அப்படி ஏன்னா இந்த சீசன்லயே நிறைய பேர் போன சுமார்ப்பா சாமுவேல் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு பாரு. இதெல்லாம் நம்ம கேட்கணுமா? சொல்லு. சாமி எப்பயுமே 12 மணி தூங்கிடுவாரு. நீங்க என்ன தெரியல. இல்லங்க இன்னைக்கு அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரிலாம் வந்தாருன்னா வேலையா மொத்த பேரும் பிளாக் பண்ணி விட்டு நம்ம ஸ்பேஸ்க்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுக்க வேண்டியதான். இல்ல அந்த மாதிரி நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னால நெக்ஸ்ட் அடுத்த செகண்ட் பார்த்தா சாமுவேல் அவர் வந்து லிசனர்ல தள்ளியிருப்பான். போயா வரல அப்படி எலிமினேட்டட். அப்ப சாம் சொல்லுவான் இங்க நான் தான் கிங்கு, நான் வைக்கிறது தான் ரூல்ஸ். அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. சாமி ஹோஸ்ட் பண்ணாலும் பண்ணுவாரு. அப்படிலாம் சொல்ல மாட்டாரு சாம். ஒரு நிமிஷம் இருங்கன்னு தான் சொல்லுவாரு. ஆமால செலிபிரிட்டி ஹோஸ்ட் பண்ணுவாரு. சபரி வந்து இன்னைக்கு கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் விட்டுருக்காருல, அதனால முழிச்சிருக்காரு ப்ரோ. ஓகே முழிச்சிருக்கா, தூங்குனாரு மதியானம் உட்காந்து ஃபுல்லா சாயந்தரம். நீங்க சொல்றீங்க, உங்களை சொல்றாங்க.
சபரி இன்னைக்கு வந்து கூல்னு சொன்னார் தெரியுமா? அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்க எக்ஸ்ட்ரா 12க்கு மேல இருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஐயோ நான் சபரியே இல்லையா நீங்க வாட்டர்மெலன் சிங்கிள் பெட்டா? கானாவில் இருக்கிறது இருந்தாரு. கானா இருக்காரு ப்ரோ. ப்ரோ ஒரு கால் சென்டர்ல இருக்குது, ஒரு காலை தூக்கி வெளில போட்டு அப்படியே ஹாயா படுத்துருக்காரு கிராஸா. கானா தாங்க பக்கத்துல படுத்துட்டு இருந்தாரு. காணமே அவட. கானா வேற எங்கேயாச்சும் இருப்பாரு, நகர்ந்து போயிருப்பாரு இவங்க கூட சண்டை போடுறதுக்கு. இல்ல இந்த வாட்டி இவர் தானே அவங்க பயங்கரமா பெட் கொரட்டை விடுவாரு. அரேஞ்ச்மெண்ட்ல பேசினாங்க. அவருக்கு வந்து தனி பெட் குடுக்குற மாதிரி, வாட்டர்மெலனுக்கு தனி பெட், பாக்கி எல்லாரும் ஷேர் பண்ற மாதிரி லைவ்ல பேசினா. நல்ல விஷயங்க. கானாவில தீபா தூங்குவாரு. இமாத் ப்ரோ உங்ககிட்ட மலையாளம் பிக் பாஸ்க்கு ஸ்கூப் கேக்குறாங்க. அட ஆமாங்க, ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த 2 செகண்ட் முன்னாடி. மலையாளத்துல சத்தியமா யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. போஸ்ட் மட்டும் தான் தெரியும் என்ன ப்ரோ. ஆமா. அது வந்து ஓடுற டாஸ் வச்சிருக்காங்களா? அது தெரியுமா ப்ரோ? இன்னைக்கு இந்த வாரம். அப்படின்னா நம்ம ஓடுனாங்கல்ல நம்ம பெட்டி டாஸ்க்கு. ஜாக்லின் எவிக்ட் ஆமா வெள்ள ஓடுனாங்களே அந்த மாதிரியா? அந்த மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க போல. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இது கிடையாது, சூட்கேஸ் கிடையாது. இருக்கு 16 lakhs டார்கெட். அதுக்குள்ள சூட்கேஸ் நாளைக்கு மணி பாக்ஸ். ஆமா நாளைக்கு மணி பாக்ஸ். ஓ அப்போ என்ன அவங்க என்ன 80 days பிளஸ்ஸா? ஆமா 85 days மேல ஆயிடுச்சு. அவங்க நம்மளோட 2 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. ஓகே இப்ப அங்க லாஸ்ட் வீக் டிடிஎஃப் டாஸ்க் ப்ரோ. லாஸ்ட் வீக் செமையா நடந்தது. அப்ப அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு இருக்குல்ல ஓவன்னா. ஆமா அங்க இருக்கிற அதே டாஸ்க் தான் இங்கேயும் வெச்சிட்டு இருக்காவா. அங்க இருந்த ஜூஸ் தான் இங்க வந்திருக்குது. இப்ப இவனுங்க விளையாடிட்டு இருக்கிற யூனிஃபார்ம் டாஸ்க்கும் அங்க இருந்தா இங்க வந்திருக்குது. ப்ரோ நேத்தெல்லாம் வந்து 100 ரூபாய்க்குள்ள முடிச்சிட்டாங்க ப்ரோ. 3 தீப்பெட்டி வேற ஏதாவது வச்சிருந்தாங்க. 4 ஸ்பானர், அந்த 3 தீப்பெட்டி, 4 ஸ்க்ரூ, 4 ஸ்க்ரூ, டிஸ்போசபிள் கப்ஸ், அந்த வாட்டர் பாட்டில், 4 வாட்டர் பாட்டில். செம இன்வெஸ்ட்மென்ட். அது ஸ்க்ரூ இல்லையா, அது நட்டு. இல்லங்க கேளுங்க, அந்த இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அந்த கடைசில வந்து 4 வாட்டர் பாட்டில் உள்ள ஊத்துனது வந்து அவங்க போன வாரம் பண்ண ஜூஸ். ஆமா சோப்பு கலர்ல. கரெக்ட். அது ஜூஸா? நான் சோப் வாட்டர்னு நினைச்சேன். அதே சேர்த்து ஊத்தி இருப்பாங்க. இல்ல அதுல பதே இருந்தது. லைக் யூ நோ இட் வாஸ் ஆல் பப்ளி. சோ ஏதாச்சும் சோப் வாட்டர் ஊத்துன மாதிரி தான் இருந்தது. போன வாரம் வச்சதுனால கெட்டு போயிருக்கோங்க. இல்ல நீங்க நம்ம ஆளுங்க பாருங்க எவ்வளவு நோட் பண்றாங்க. டீகோடிங் பாருங்க பயங்கரமா. அதுல அந்த பாட்டில் வச்ச டாஸ்க் ஓகே, விழுந்து நிக்கிதா நிக்கலையா தான் நாம பார்ப்போம். இவங்க பாட்டிலுக்கு உள்ள பபிள்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்கன்னா எந்த லெவலுக்கு அப்பா. இந்த மாதிரி ரசிகர்கள்லாம் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் பிக் பாஸ் ஒண்ணு அசைச்சிக்க முடியல. ஒரு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்தேன் இருங்க. இமாத் ப்ரோ இன்னைக்குலாம் 6 கேப்ல முடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? கேப்லயே முடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? அந்த கேப்ல 3 கேப் தானே ப்ரோ? 6 கேப் 3 தான். only 3. ஆமா ரெட் பிளாக் ஒயிட் வித் ரெட். அதுல என்ன காரணம்னா நீங்க நல்லா பாருங்க, அவங்க வச்சிருந்தது அந்த ரெட் பிளாக்கோட முடிச்சலாம் தான் பார்த்தாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த பிளாக்கை பிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் என்னடா கேப் ஏதாவது இருக்காடா அப்படின்னா பிரவீன் காந்தி விட்டு போயிட்டாரு ஒரு கேப் அப்படின்னு சொல்லி அந்த கேப்பை கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட்ல போட்ட கேப்பை பார்த்தோன்னா எனக்கு பிரவீன் காந்தி ஞாபகம் வந்தாரு. ஏய் இது அவரோட கேப் ஆச்சே அப்படின்னு. ஓ அவர் விட்டு போயிட்டாரு, நீங்க அவருக்கு அனுப்பலையா, அவர் ட்ரெஸ் எல்லாம் அவளுக்கு அனுப்பலையா? இமாத் ப்ரோ மேல பாருங்க, உளவுத்துறை ரிப்போர்ட் உங்களுக்காக. அவருக்கு தெரியாம இருக்குமா? அவருக்கே தெரியும் ஆல்ரெடி. இதுவா? ஆமா அதுல வைஃப் சிவரஞ்சனி she was here ஃபர்ஸ்ட் யுஏல துபாயில. ஆர்ஜே 89.4ல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ஜே. காலையில 7 மணி ஷோ. அப்புறம் அப்பதான் இந்த உத்தம வில்லன், அப்புறம் இந்த இன்னொன்னா துல்கர் சல்மான் ஒரு சரியான படம். அந்த கண்ணும் கொலை எடுத்தால ப்ரோ. இல்ல அதுல இவன் வருவான்ல, ரக்ஷன் வருவான்ல, அது இல்ல அவன் இல்ல. இன்னொன்னு ப்ரோ லவ் காதல் கண்மணி. ஓகே கண்மணியா? ஓகே கண்மணி. எஸ் அந்த படத்துக்கெல்லாம் பாஸ் எனக்கு சிவரஞ்சனி தான் கொடுத்தா. அது எதுனா எப்படி பாஸ்னா அது வந்து பிரீமியர் ஷோ, அவங்க எல்லாம் வந்தாங்க, ஆக்டர்ஸ் எல்லாமே வருவாங்க. ஓகே சிவரஞ்சனி தான் எனக்கு கொடுத்தா, போயிருந்தோம். எங்க ஹரி ப்ரோ ஆளை காணோம்? தூங்கிட்டாரா? ஹரியா நாளைக்கு காலையில் ஏதாவது மீட்டிங் நானே வரலையா? அவங்க வரல ப்ரோ. இன்னும் வரல. இது ப்ரோ ஒயில்ட் கார்டு என்ன இப்போதைக்கு போயிட்டாங்களா இல்லைன்னா வீக்கெண்ட் தான் போறாங்களா? வீக்கெண்ட் தான். இல்ல அவனுங்க நான் தான் அன்னைக்கே சொன்னேனே,
இவன் ஓகே, அது கான்ட்ராக்ட் வந்து முடிவாயிடுச்சு. 1ஆம் தேதி தான் கான்ட்ராக்ட். ஓகே. நானும் நீங்க சொல்றப்ப மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. இல்லாட்டினா நான் கேட்டிருக்க மாட்டேன். நீங்க அப்படியா? சொன்னீங்கல்ல, அப்ப நான் இல்ல. இல்லையே, உளவுத்துறை சொல்ல உங்களுக்கு நேத்து போயிடுச்சுன்னு? இல்ல இல்ல. ஆமா ப்ரோ. நேத்து நைட்டு போயிட்டாங்களாம். நேத்து நைட் போயிட்டாங்களா? ஓகே, ஓகே. அப்ப அவங்க டிவில மட்டும் பார்த்து சொல்ல சொல்லுங்க. சொல்லுங்க சிபா. நன்றி. இப்ப இந்த டாஸ்க்ல எல்லாம் பாயிண்ட்ஸ் வருதுல, இமாத்துக்கிட்ட தான் கேட்கணும். நீங்க எப்படி அதை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? லைக் what kind of items would you go for? சோறு தான் ஃபர்ஸ்ட். சோறு தான் முக்கியம். ஆமா. அதுவும் புரோட்டீன் அந்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகே. ரொம்ப கம்மியா தர்றாங்க. உங்களுக்கு தெரியல, நேத்து வந்து இவங்க எடுத்ததுக்கு வந்து 1/4 கிலோ கொடுத்துருக்காங்க சிக்கன்ல. ஆமா ஆமா ப்ரோ. 1/4 கிலோ சிக்கன் கொடுத்துருக்காங்க. எக்கு கூட கரெக்டா 5 தான் கொடுத்துருக்காங்களாம். யாரும் 2 பேர் சாப்பிட மாட்டாங்களாம். ரொம்ப கஷ்டம்பா. இதெல்லாம் பாவமா இருக்கு பாக்குறதுக்கு ஆக்சுவலா. ப்ரோ 4 ஆப்பிள் ப்ரோ. இதெல்லாம் அதுக்கு ஸ்ட்ரெஸ் 250. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்றதுக்குங்க. ம். இப்போ இதெல்லாம் ஓகே விட்டுருங்க. ஸ்மோக்கர்ஸ் இருப்பாங்க தெரியுமா? ஆமா. அவங்கலாம் எப்படி தெரியுமா அடிப்பானுங்க? ஒரு சிகரெட்டு 2 பஃப் அடிச்சுட்டு அணைச்சி வச்சிருவாங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் அப்படின்னு அந்த ஸ்மோக்கிங் ரூமுக்கு பின்னாடி ஒரு கிளாஸ் இருக்கும். அங்கேருந்து கேமரா வைப்பாங்க. ஆடியோ சிஸ்டம் அங்கேருந்து எடுப்பாங்க. அங்கேருந்து அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த ஆஷஸ் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. எப்பயுமே அப்படிதான் பண்ணுவாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, சிகரெட் அடிச்சுட்டு அந்த ஆஷ்ட்ரேல போட மாட்டானுங்க. எடுத்து மேலே ரூஃப்ல, சைட்ல, இந்த கார்டன் இங்க அங்கே வெளியில இருக்குல்ல, அது வந்து லான் கிடையாதுல்ல, இதுதானே, அது ஆர்டிஃபிஷியல் தானே, அது அதுக்கு கீழே அங்கே ஒழிச்சு வச்சுட்டு வருவாங்க. ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த வாட்டி பெருசா யாரும் ஸ்மோக் பண்ற மாதிரி தெரியலையே ப்ரோ. இல்ல அதெல்லாம் இருக்காங்களா? ஓகே. லைவ்ல கூட சொல்றாரே கம்ருதீன், அதுக்கப்புறம் கெம்மி. யாரு சொன்னா? இல்ல அது இந்த சீசன்ல வந்து கம்ருதீன் சொல்லிட்டு காட்ட போவான் மாட்டாங்க பார்வதி ப்ரோ. கிட்ட 2 ஸ்பெசிஃபிக்கா மினிட்ஸ் வரேன்னு மெயினா சொல்லிட்டு போவாப்ல. கானா இனத்தும் பேசி பார்த்திருக்கேன். ஆனா காட்ட மாட்டாங்க. எப்பவுமே போறது வரது காட்டுவாங்க ஜென்ரலா. இந்த சீசன் ஸ்பெசிஃபிக்கா காட்ட மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக காட்டுவாங்க. ஏன்னா இங்க உள்ள வாட்டர் மெலன் ரீல்ஸ் காட்டுறதுக்கு டைம் கரெக்ட் ஆகுது. அதனால அங்க காட்ட மாட்டேங்கிறாங்க. நீங்க எல்லாரும் அரோராவோட அந்த ஸ்டோரி கேட்டீங்களா? what were your thoughts? அதை கேட்டதுக்கு அப்புறம் பேசிட்டேல இத பத்தி நேத்திக்கே இல்ல. நேத்தே முடிஞ்சிச்சா? நான் கேட்கல. நான் கேட்கல. 1 ஹவர்ல வரல ப்ரோ. அது நான் பார்க்கல. அதான் பார்க்கல. திடீர்னு போட்டு 1 ஹவர். அவங்க 1 ஹவர்ல காமிக்கல. ஆனா லைவ்ல வந்து அந்த பொண்ணு பேசினா. ஏன் அவ்வளவு பெருசா இம்பாக்ட் ஆகலையா என்ன? அந்த வீடியோ வைரல் ஆகல? இல்லப்பா. ரொம்ப எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பேசினா. as in like it was very touching. Why she chose the so-called profession or what would have led to choose her the way she is right now. அதெல்லாம் like நல்லாவே புரிஞ்சுது when she narrated her story. எனக்கு ஒண்ணே தான் தெரியும். வீட்டு விட்டு வெளில வந்துட்டா. அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. No, growing up அவ வந்து லைக் அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு பையன்ட்டு தான் லைக் பிறக்க போறான்னு நினைச்சுண்டா போல. அண்ணா பிறந்தப்போ பொண்ணு. ஸோ கண்டினியூஸா அந்த டாண்டிங் growing up, not just from parents but from அம்மா பாட்டி and all. ஸோ அது வாட் நீ பிறந்த உடனே லைக் உன்னை அந்த பக்கத்துல இருக்கிற டிச்ல போட்டுட்டு வந்திருக்கணும் அப்படி இப்படி அதெல்லாம் கேட்டுதான் அந்த பொண்ணு வளர்ந்துருக்கு. ஸோ 11 வயசுலயே அவ வந்து வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு பைசாலாம் எடுத்து ஓடி போலாம் பார்த்தா. பட் தென் ஷீ ரிட்டர்ன் பேக். பட் தென் டீனேஜ் வயசுல இட் வாஸ் ஒன் ஆஃப் அ குட் ஃபேஸஸ் சொன்னா. ஒன்ஸ் ஷி வாஸ் லைக் அரௌண்ட் 2021 அவங்க அப்பா கிட்ட எல்லாம் பேசி இந்த மாதிரி they had different sort of standards that she couldn't live up to. So she clearly stated like அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி நான் என் காரியத்தை பார்த்துக்கிறேன்ட்டு she stepped out of her house. ரொம்ப அழகா எப்படி முடிப்பல்னா அவளுக்கு வந்து she is leading her life the way she wants to now and she is very happy. She wants to keep herself very happy because அந்த happiness and all growing up அந்த happiness அவளுக்கு கிடைக்கல. இப்போ வந்து
இந்த பாயிண்ட்டும் சொல்லியிருப்பா. அந்த பிசிக்கல் டச் அது இது வந்து ஒரு அம்மா கிட்டேருந்து கிடைக்கிற லவ் அவளுக்கு கிடைக்கவே இல்ல. ஸோ அடிக்கடி ஷீல் ஃபால் சிக் வேணும்ட்டே ரெயின்லலாம் போய் நினைவல் ஜஸ்ட் ஸோ தட் ஹர் மாம் வுட் ஜஸ்ட் ஃபீல் ஹர் அப் வார்ம் ஹர் அந்த அந்த ஒரு இது. ஸோ அதெல்லாம் சொன்னப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ வந்து அது இதையும் சொன்னா இந்த மாதிரி இந்த வாட்டி நாமினேஷன் போது சிக்கன்லாம் கேட்குறாங்க. ஷி கிரேவ்ஸ் ஃபார் சிக்கன் ஸோ இட்ஸ் பெட்டர் ஷி கோஸ் அவுட் அந்த மாதிரிலாம் யாரோ சொல்லி நாமினேட் பண்ணியிருக்கா போல. அப்போ வந்து ரொம்ப அழகா சொல்றேன் அந்த மாதிரி நான் தான் என்ன சந்தோஷமா வச்சுக்கணும். இஃப் சிக்கன் மேக்ஸ் மீ ஹாப்பி லெட் இட் பி அப்படிங்கிறா. பியூட்டிஃபுல் பார்ட் வாஸ் வென் ஷி சேஸ் இந்த மாதிரி எனக்கு இப்போ உடம்பு முடியலைன்னா நான் தான் எனக்கு அம்மா நான் தான் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. நாங்களாம் அது பாக்குறதே இல்லைங்க. கட் பண்ணிடுவோங்க, ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகே. இல்ல எனக்கு ஐ ரியலி வாண்டட் டு நோ வாட் ஹர் ஸ்டோரி வாஸ். ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு லாஸ்ட் இயர் அந்த பொண்ணெல்லாம் வந்து இல்லையா பிக் பாஸ்ல இன்டர்வியூ கொடுக்கறது அவங்க அப்பா அம்மா அரோராவோட அப்பா அம்மாவை பத்தி கேள்வி கேட்கறத வந்து தேவர் லைக் இல்ல அரோரா சொல்லுவான்ட்டு. ஸோ நான் வந்து அரோராவோட ஸ்டோரி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பின்னதான் புரிஞ்சுது. ஓகே, this is how she was brought up and that is why she is the way she is right now. சரி, அவளோட உண்மையான பேர் சொன்னால இல்லையா? அது சொல்லல. இல்ல எனக்கு தெரியல ஆக்சுவலி. பட் ஆனா அது உண்மையான பேர் இல்லைன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. அப்படியா? ஓகே. ஆமா, உண்மையான பேர் சொல்ல அவ. சியான் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம். இல்ல, ஒரு பொண்ணு தன்னோட வீட்டை விட்டு வெளியில வந்து இண்டிபெண்டா வாழ்றது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். அதை வந்து அரோரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். பட் ஒரு டீனேஜ் பருவத்துல இல்ல ஒரு 11 வயசுல நான் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கான முயற்சியை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வயசுன்றது ஒரு பக்குவப்படாத வயசு. அந்த வயசுல எடுக்கிற எந்த ஒரு முடிவும் தப்பா தான் போய் முடியும். அண்ட் ஷி இஸ் அ மேஜர். அந்த ஏஜ்லயே அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மீது வெறுப்பு வந்து அவங்க வெளியே வர்றதுக்கான முயற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்றது ரியலி ஷாக்கிங். அண்ட் வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ் பிஹைண்ட் இட் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த கார்பரேட்டா ஒரு ஷோ நடத்துறாங்க இவங்க அப்படின்னா இந்த குடும்ப வாழ்வியலுக்கு எதிராக தான் இவங்களோட ஷோலாம் இருக்கும். நிறைய அஜெண்டாஸ்க்கு ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரியான கார்பரேட் ஷோஸ். அது மாதிரி வந்து இவங்க வெளியில வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பார்க்கணும். இவங்க சொன்னதுனால நான் சொல்றேன். ஸோ அது லைவ்ல போயிடுச்சு. இதுக்கப்புறம் 1 hour எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகல. அது இட் வாஸ் டெலிகாஸ்டட் இன் இந்த 1 hour எபிசோட். இல்ல வரல. அது வரல. ஆகல. ஓகே. அது வந்திருந்தா அது அந்த பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் ஒடிசே சப்போர்ட் வந்திருக்குமோ எனக்கு தோணுது. ஓகே. இல்ல, ஒன் மோர் திங், நீங்க சப்போர்ட் வந்திருக்கும்னு நீங்க தோணுதுன்னு நீங்க சொல்றீங்க. பட் ஆனா வெதர் இட் வில் ஃபிக்ஸ் a wrong example in the society? அப்சல்யூட்லி. No, it ஏன்னா will not. நம்ம I'll tell you one thing. ஆரோரா I'm sorry. இல்ல Go ahead. ஆரோரா சின்க்ளரோட ஸ்டோரி 11 வயசுல நான் வீட்டை விட்டு வெளியில போகலான்னு இருந்தேன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு குழந்தை ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு 8th 7th படிக்கிற பொண்ணு அது கேக்குது அந்த ஸ்டோரியா அப்படின்னா அது தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஸோ திஸ் இஸ் நாட் அன் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி எனிமோர். ஸோ அதனாலதான் நான் கேட்டேன். நீ வந்து 18 வயசுக்கு மேல நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ 18 வயசுக்கு மேல இன்னொருத்தரோட போய் இருக்கலாம். அதுதான் சட்டம் அலோவ் பண்ணுது. 21 வயசுல தான் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதுதான் சட்டம் இன்னைக்கு சொல்லுது. விச் மீன்ஸ் 18 and above நீ எடுக்கக்கூடிய டிசிஷன் அப்படின்றத இந்த லா அப்ரூவ் பண்ணுது. வேற அதுக்கு கீழே இருக்கும்போது நீ எந்த ஒரு முடிவும் உன்னால எடுக்க முடியாது. ஸோ த பேரண்டல் கைடன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனி சில்ட்ரன், மென் ஆர் உமன், மேல் ஆர் ஃபீமேல், டசன்ட் மேட்டர். ஒரு பேரண்டல் கைடன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா அந்த அந்த நபர் வந்து இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அந்த ஏஜ்ல எஜுகேஷன், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், அப்பா அம்மா, சுற்றி ஒரு குடும்பம், இதுதான் ஒருத்தனை வந்து பக்குவப்படுத்தும், ஒழுக்கப்படுத்தும், அவனுக்கான நெறிமுறைகளை சொல்லி கொடுக்கும். அவன் ஒரு சொசைட்டில மதிக்கப்படக்கூடிய இடத்துக்கு அவன் உயர்வதற்கு இதெல்லாம் முக்கிய காரணமாக அமையுது.
இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாங்க இண்டிபெண்டா போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிடிச்சதா பண்ணிக்கிறோம், இந்த ஃபேமிலி இதுக்கு தடையா இருக்கு, இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். No, no, Mr. அரோரா Sianchi, சின்க்ளர் வந்து I'm இப்படிப்பட்ட so sorry. இல்ல A லெட் மீ narrative. கம்ப்ளீட் Yeah, go ahead. லெட் மீ கம்ப்ளீட். அரோராக்கு வந்து பிக் பாஸ் வரைக்கும் அரோரா வந்திருக்கலாம், அந்த மேடை கிடைத்திருக்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் அரோரா இஸ் a சக்சஸ்ஃபுல் பர்சன். ஆனா இது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டா 100% சான்ஸ் இல்ல. இதுல 100க்கு 90 பேர் தே வில் ஃபெயில். ஆனா அந்த இம்மெச்சூரிட்டியில ஒரு ஒரு 18 வயசுலயே மெச்சூரிட்டி வந்திருக்காதுங்க. அந்த ஏஜ்ல எல்லாம் வெளியில வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தவறான திசையை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இஃப் தேர் இஸ் ஒரு குட் கைடன்ஸ் இருக்கலாம், இல்ல ஒரு பேட் கைடன்ஸ் இருக்கலாம். யார் வேணாலும் அவங்கள வந்து வல்னரபிளா இருப்பாங்க. தே கேன் பி மிஸ்யூஸ்ட். இது மாதிரி நிறைய சோசியல் இஷ்யூஸ் இருக்கு இதை வச்சு. ஸோ அதனாலதான் அவங்க 1 hour எபிசோட்ல ஆரோரா சின்க்ளருடைய கதையை டெலிகாஸ்ட் பண்ணலையோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுது. ஸோ தேங்க்யூ காயத்ரி ஃபார் மீ இந்த டாபிக் பத்தி பேசுனதுக்கு நீங்க தான் காரணமா அமைஞ்சீங்க. இல்ல ஸோ சியான்சி, தேங்க்ஸ் ஃபார் நான் தட். ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ப்ராபப்ளி நான் சொன்ன இங்க நரேட்டிவ் வந்து would have not done justice to her story probably. ஓகேயா? மெயினா ஃபோக்கஸ் நம்ம என்ன, நான் அது எப்படி பார்க்கிறேன்னா, ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு பையன் தான் வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு பொண்ணு பொறுக்கும்போது அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற மனோபாவம் ப்ராபப்ளி இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்க்கு இருக்கு போல. பட் அந்த ஜென்ரேஷன்ல இருக்குலையா எனக்கு அது தெரியல. ஆனா தட் கேர்ள், அந்த the trauma that she has gone through, right, was very, very evident when she narrated the story. அந்த வீட்லயே நம்ம வந்து வழியில ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து வீட்ல தான் லைக் ஹேஸ் டு பி த சேஃபஸ்ட் பிளேஸ். ஓகேயா? ஒன்ஸ் ஷீ ஸ்டெப்ஸ் அவுட் ஆஃப் த ஹவுஸ் நம்ம சொல்ல முடியாது, எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனா அந்த வீட்டிலேயே அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு சேஃப் பிளேஸ் இருக்கல, கூட பிறந்த வாழ்க்கிட்ட ஒழுங்கா ஓப்பன் அப் ஆகி பேசுறதுக்கு ஒரு பிளேஸ் இல்லைன்னா, இல்லைன்னா அப்பா அம்மா கிட்டயே அந்த அந்த பிளேஸ் இல்லைன்னா, அந்த எவ்வளோ ட்ராமா அந்த பொண்ணுக்கு she would have faced. And I'm not just talking about Aurora. There are many girls like that still in Tamil Nadu. Not just Tamil Nadu, or entire India. So அவால யோசிச்சு தான் நான் பேசுறேன். நான் பேசட்டுமா? சேயான் ப்ரோ மேல அவங்களோட அந்த ஸ்டோரி நான் டேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. நேத்து வந்தது. அதுல டிஎல்ல இருந்தது. அத நான் டேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. காயத்ரி நம்ம ஒண்ணும் ஃபாரின்ல இல்லைங்க. நம்ம இந்தியால தான் இருக்கோம். சரிங்களா? நீங்க சொல்ற மாரி ஏன்னா ஃபாரின்லலாம் நீங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேல நீங்க வீட்ட விட்டு வெளிய போலாம். நீங்க என்ன வேலை வேணா செஞ்சு சம்பாதிச்சுக்கலாம். நீங்க உங்களையே பார்த்துக்கலாம். நீங்க இண்டிபெண்டன்ட்டா இருக்கலாம். பட் நம்ம நாட்ல பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் சரி, இண்டிபெண்டன்ட்டா இந்த மாரி போய் ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப என்ன பொறுத்தவரைக்கும் தப்பா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வேணும். நம்ம வந்து அந்த மாரி ஒரு சொசைட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அத நான் மீறி நான் இந்த மாரி யாரோ ஒருத்தங்க 2 பேரு போயிட்டு, அவங்க நல்ல முறையிலயோ, இல்ல பாசிட்டிவ் சைட்லயோ, இல்ல நெகட்டிவ் சைட்லயோ ஒரு ஃபேமஸ் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துட்டு எவ்வளோ பேர் அந்த மாரி போவாங்கன்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா கண்டிப்பா அவங்க கிடையவே கிடையாது. இன்னும் நம்ம அந்த அளவுக்கு முன்னேறல. நம்ம சொசைட்டி அந்த அளவுக்கு முன்னேறல. இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? நான் வந்து ஒரு காலேஜ்ல லெக்சரரா இருந்தேன். அட் பிரசன்ட் நான் இல்ல. சரிங்களா? இப்போ வொர்க் பண்ணல. நான் பிரேக்ல இருக்கேன். நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல வொர்க் பண்றப்ப, நான் வந்து ஹேண்டில் பண்ணதெல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த 18, 19 அந்த இயர்ஸ் பசங்கள தான் நான் ஹேண்டில் பண்ணேன். அவங்களோட மென்டாலிட்டி எனக்கு தெரியும். அவங்க வந்து எப்படி இண்டிபெண்டன்ட்டா வெளிய போயி, அப்ப வந்து அவங்க தப்பான வழியில போவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு அது கிளிக் ஆச்சுன்னா, எல்லாருக்கும் கிளிக் ஆகுமான்னா, கண்டிப்பா கிளிக் ஆகாது. ஸோ அத பத்தி நம்ம பேசுறது, நம்ம இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம இதுல வந்து அது சரிப்பட்டு வராது. அவங்க ஓகே. இல்ல தென்றல், ஆக்சுவலா தேர் இஸ் a people waiting for you. அவன் கழுகு மாதிரி ஒரு கூட்டம் எஸ். உனக்கு காத்துட்டு இருக்கான். ஒரு எஸ். ஃபேக் அப்ப ஃபெமினிஸ்ட் அவங்க கும்பல் வந்து அவங்க இதுவே இவங்கள நல்லா வயலேட் படிச்சிருந்தாங்கன்னா, பண்றதுக்கு. வேற மாரி ஜாப் போயிருப்பாங்க. இன்னும் கூட அவங்களுக்கு அந்த இப்ப ஒரு கெட்ட பேர் இருக்கு இல்லையா? அவங்க ரியா சொன்னாங்க. அவளுக்கு இருக்க அந்த கெட்ட பேர வந்து போக்கணுங்கிறதுக்காக தான் உள்ள வந்தா. அந்த நேம் போகணும். அரோராவா வெளிய தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? அப்போ ஒரு பேட் நேமோட தானே அவங்க உள்ள வந்திருக்காங்க. நீங்க வந்து இத எப்படி பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுப்பீங்க? அவங்க என்னவோ பண்ணிட்டோம். அவங்களுக்கு என்னவோ கெட்ட நேம் இருக்கட்டும். அது எனக்கு தேவையில்ல. பட் அது அவங்க நீங்க இத வந்து எப்படி பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு உண்மையாலுமே புரியல. இல்ல. நான் வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லவே இல்ல. நான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லவே இல்ல. ஓகே. ஐ ஜஸ்ட் ஸ்டேட்டட் அந்த பொண்ணுக்கும் ஒரு கதை இருக்குன்ட்டு தான் நான் புரியுதுமா. பதிவு நீ சொன்னது புரிஞ்சுச்சு ஆமா. எனக்கு. பட் ஆனா அது வந்து பெஸ்ட் அத வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். அத நீங்க இவ்ளோ சொல்ற அளவுக்கு வந்து அது ஒண்ணும் இது கிடையாதுன்னு நான் சொல்றேன்.
நீங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இல்லையா? அந்த பொண்ண ஆமா. இவ்ளோ கஷ்டம் ஓவர் த்ரூ பண்ணா. ஏதோ 1 வருஷம், 2 வருஷம் பையன் பொறக்கல, பொண்ணா பொறந்துட்டாங்கன்னு நெனச்சிருந்தாங்க கூட, அந்த பொண்ணுக்கு நல்ல இதுதானே ஸ்கூல் தான் நல்ல ஸ்கூல்ல தானே சேர்த்து விட்டாங்க. நல்லா தானே படிக்க வச்சிருக்காங்க. அதுல எதுவும் அவங்க வந்து குறை வைக்கலல்ல. அவங்க அப்பா நீங்க வெளிய போறப்ப கூட உனக்கு ப்ராப்பர்ட்டி உனக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி நான் குடுக்குறேன்னு தானே சொன்னாரு. கரெக்ட், ஆ. கரெக்ட். சொன்னா, அப்ப அப்ப சொன்னா. பேரண்ட்ஸ் உங்க மேல பாசமே இல்லன்னா எப்படி ப்ராப்பர்ட்டி குடுப்பாரு? எனக்கு புரியல. ட்ரூ, அவர் ட்ரூ. 1 இயர் அவர் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. நீ போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பொண்ணு 16 இயர்ஸ், 17 இயர்ஸ்லயே வீட்ட விட்டு வெளிய போறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டான்னா, அது அது எப்படி நீங்க கரெக்ட்ன்னு சொல்றீங்க? ஸோ இதுல நெறைய யோசிக்க வேணும். அதனால தான் அது வந்து ஏன்னா விக்கல்ஸ் கூட சேயன் ப்ரோ இது பண்ணல. ரிலே பண்ணல. 1 ஹவர்ல வரல. அவரோட ஸ்டோரி கூட. நெறைய பேரோட ஸ்டோரி வரல. எஸ்பெஷலி நீங்க ம். நம்ம சவுத் இந்தியன் பீப்பிள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லீவ் அவர் ஃபேமிலி. ஓகே. அது செகண்டரி. ஓகே. சும்மா நம்ம வெளியில போம்போது, அங்க யாராவது கீழ விழுந்தாலோ, இல்ல யாருக்காவது இப்போ ஹியூமன் பீயிங்ஸ விட்டுருங்க. ஒரு ஒரு நாயோ, இல்ல வந்து ஒரு பூனையோ அடிபட்டு கிடந்தா கூட எடுத்துட்டு ஓரம் போட்டு போவோம். இல்லன்னா அத எடுத்துட்டு போயிட்டு வெட்டனரி டாக்டர்ட்ட விடுற ஆட்களும் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. ஒண்ணும் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ பத்தி வந்து ஒரு டாபிக் வந்துச்சு. அது வந்து அலோவ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் இது பண்ணணும். அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அத்தன மக்கள் சப்போர்ட்டுக்கு பயங்கரமான மக்கள் வந்தாங்க. அத வந்து ஸ்பெஷலா வந்து நீயா நானாவே பேசுற லெவலுக்கு அது வந்து மக்கள் அந்த லெவலுக்கு எமோஷனா இருந்திருக்காங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸ் மேல. அப்படி இருக்கும்போது, ஒரு குழந்தைய பெத்துட்டு அதுக்கு மேல பாசமே இல்லாம இருக்கிறது, நம்ம சவுத் இந்தியால வாய்ப்பே கிடையாது. பட் ஆனா இருந்திருக்காங்க. அதுக்குன்னு இல்லன்னும் நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கி போட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட முன்னோர்கள், அவங்களோட மாமியார்ஸ் அதெல்லாம் என்ன 50ஸ், 40ஸ் அந்த மாரி ஆட்கள் வில்லேஜ்ல அந்த மாரிலாம் இருந்திருக்கு. இப்ப அது எல்லாமே மாறிட்டு வந்துட்டுருக்கு. இட்ஸ் கோயிங் குட். பட் இப்ப இவங்களோட லைஃப்ல இவங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தா சரி. பட் ஐ அம் ஹேப்பி தட் இட்ஸ் நாட் ஷோன் இன் 1 ஹவர் எபிசோட் 1 ஹவர் எபிசோட்ல இது காமிக்காம இருந்தது சந்தோஷம். சிவா ப்ரோ பேசுங்க ப்ரோ. இல்ல. நான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ ஹைலைட் லைக் இது என்னது 1 ஹவர்ல காமிக்கிறது ஓகே. பட் ஐ திங்க் ஷி ஹேட் அ ஸ்டோரி அண்ட் ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் ஷி ஷேர்ட் தட் ஸ்டோரி. ஏன்னா அவங்கள பார்க்குறவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் இமேஜ் அவங்கள ஒருத்தங்களா தான் தெரியும். ஸோ பை டெல்லிங் ஹர் ஸ்டோரி ஐ ஃபீல் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் குடுத்தாங்க. லைக் இட் ஹியூமனைசஸ் அவங்களோட அவங்க பண்ணத ஹியூமனைஸ் பண்ணாம, இட்ஸ் ஹியூமனைசஸ் ஹர் ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஆஸ் அ பெர்சன். நான் ஏன் அந்த மாரி சொல்றேன்னா, அவங்க சொன்ன ஸ்டோரி ஐ ஃபெல்ட் பிகாஸ் மை பேக்ரவுண்ட் இஸ் இன் கவுன்சிலிங். நான்